everyone, welcome back to Story Behind the Frame. இந்தியாவுக்கும் கனடாக்கும் அப்படி என்னதாங்க பிரச்சனை? இந்த கொஸ்டின் வந்து ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கனடாவா, அது ரொம்ப நல்ல ஊராச்சே, நிறைய இமிகிரன்ஸை வெல்கம் பண்றாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு ஊர் தான் கனடா. லாஸ்ட் இயர்ல எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா, கனடால ஏதோ பிரச்சனை நடக்குதுல்ல அப்படி பேசிக்கிட்டாங்க. இந்த வருஷம் கனடானாலே பிரச்சனை தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படி என்னதான் கனடால நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பேக் ஸ்டோரி தெரிஞ்சாதான் வந்துட்டு இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு நம்மளால அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1920s டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபை வந்து ஒரு தனி நாடா வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இயக்கங்கள் வந்துட்டு கோரிக்கை வந்து விடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கோரிக்கைக்காக வந்துட்டு ஒரு சில போராட்டங்களுமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ லேட்டர் ஆன் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வந்துட்டு ஏரியா பார்ட்டிஷன் பண்ணும் போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபோட லேண்ட் ஏரியா வந்துட்டு வெஸ்டர்ன் பஞ்சாப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தாங்க இருந்தது. அண்ட் ஈஸ்டர்ன் பஞ்சாப் மட்டும் தான் வந்து இந்தியா கடியில வந்து இருந்தது. ஸோ நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணும் போது மேஜர் ஷேர் ஆஃப் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சைடு வந்து போயிடுச்சுங்க. ஸோ அங்க என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபிஸோட நிறைய ஃபர்டைல் லேண்ட்ஸ், சீக்ரெட் பிளேஸ், இது எல்லாமே வந்துட்டு பாகிஸ்தான் சைடு போயிடுச்சு. ஸோ இந்தியா சைட்ல அவங்களுக்கு இருந்தது வந்து கொஞ்சம் கம்மியான லேண்ட் ஏரியா தான் இருந்தது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப் இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்டேட்டா தான் இருந்தது. லேட்டர் ஆன் 1958 டைம்ல வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஒரு தனி ஸ்டேட்டா வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1966ல வந்துட்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானா வந்துட்டு செப்பரேட் ஆச்சு. ஸோ லாங்குவேஜ் பேஸ்டா வந்து செப்பரேட் ஆச்சு. இந்த ஸ்டேட் வந்து பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பஞ்சாப்ல இருக்க இயக்கங்கள் வந்துட்டு அவங்க தனி நாடா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு தாங்க இருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட்க்கு வந்து இவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறனால வந்துட்டு அது இந்தியாவோட யூனிட்டியும் பீஸையும் வந்து ரொம்பவே வந்து கெடுக்குதுன்னு சொல்லி அவங்க மேல ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பஞ்சாப் பீப்புளுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் மேல இருந்த வந்துட்டு அந்த ஹோப் வந்து அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்க ஜனங்கள் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி மைக்ரேட் ஆன பீப்புள் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இப்ப கனடால தாங்க செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனடியன் சிட்டிசன்ஸா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவ்மெண்ட்காக போராடிட்டு இருந்த ஒரு முக்கியமான நபரை தான் வந்துட்டு கனடால லாஸ்ட் இயர் வந்துட்டு மர்டர் பண்ணியிருந்தாங்க. கனடால மர்டர் பண்ணப்பட்ட இந்த பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கனடியன் சிட்டிசனா இருக்கிறாங்க. ஸோ கனடா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மர்டருக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பண்ணும்போது அவங்க வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடால இருக்க ஒரு சில இந்தியன் கேங் தான் வந்து இதை பண்ணிருக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த கேங்குக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்துட்டு உடந்தையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபைண்டிங்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் மேல இந்த மாதிரி டைரக்டா அக்யூசேஷன் வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்குமே வந்து இந்த மர்டர்ல சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை கம்ப்ளீட்டா டினை பண்ணிட்டு, அப்படி நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. கனடா கவர்மெண்ட்டும் அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான எந்த ப்ரூஃப்மே வந்துட்டு அவங்க இன்னும் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. சோ இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மர்டர்ல இப்ப கனடால இருக்க இந்தியன் எம்பசி ஆளுங்களும் ஒரு சில டிப்ளமேட்ஸ் வந்துட்டு இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கனடியன் கவர்மெண்ட் வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க. சோ அந்த டிப்ளமேட்ஸ் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. சோ அவங்க அந்த பெர்மிஷனை வந்து டினை பண்ணிட்டு அவங்க 6 பேரையும் வந்துட்டு டிப்ளமேட்ஸை வந்துட்டு ரீகால் பண்ணிட்டாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கனடியன் எம்பசி பீப்புளையும் வந்துட்டு கனடாக்கு நிறைய பேரை வந்துட்டு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி 2 கவர்மெண்ட்ல இருக்க எம்பசி பீப்புளும் வந்துட்டு மூவ் ஆயிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம். இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடாவோட பிரைம் மினிஸ்டர் அவரோட பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக வந்து நம்ம கனடால இருக்கக்கூடிய இந்த பஞ்சாபி பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து நம்ம மக்கள் மத்தியில அதிகமாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. பிகாஸ் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, கனடியா கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் பீப்புளோட ஓட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவை அப்படின்றனால வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்து அகெயின்ஸ்டா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து வச்சிட்டு இருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியலங்க. இல்ல உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியா கனடாவோட ரிலேஷன்ஷிப் வந்து பேடா இருக்கனால இந்தியாவுக்கும் கனடாக்கும் நடக்கிற இந்த விசா ப்ராசஸிங் வந்து ரொம்பவே வந்து டிலே ஆயிட்டு இருக்குங்க. இந்த லாஸ்ட் 1 இயர்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த விசா இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல வந்துட்டு இது என்னவா மாற போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு ஐடியா இல்ல. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டோரி பிஹைண்ட் த ஃப்ரேம்.